எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது தமிழ் புத்தகத்தில் இயல் 2ல் கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு எதை பற்றி பார்க்க போகிறோம். கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான், சரியா? ஆனால் இதுலேயும் கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் அந்த ஸ்டோரியும் பற்றி நம்ம பார்க்கலாம், சரியா? ஸ்டோரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்டோரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. அது என்ன? இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி. பார்த்தீங்கன்னா, இது வந்து கிழவனும் கடலும், சரியா? இது 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே, சரியா? இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது நீங்கள் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது 1954 நோபல் பரிசு பெற்றது. இதுக்கு பேர் என்னென்னா த ஓல்டு மேன் அண்ட் த சி, அப்படி இல்லைன்னா தமிழில் கிழவனும் கடலும், அதுதான், சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா கடல் இதை பார்க்க போகிறோம். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. இந்த கதையோட நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்னென்னா சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக அவர் ஏனோ அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. 84 நாளாக அவருக்கு மீனே கிடைக்கல. மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதாக முதல் 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீன் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். அதாவது சாண்டியாகோ அப்படின்னு ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காடலுக்கு மீன் பிடிக்க போவார். அவர் எப்பவும் மீன் பிடிக்க போனார்னா அவருக்கு மீன் இல்லாமல் கரைக்கு திரும்பவே மாட்டார். ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மீன் சரியாக கிடைக்கவே இல்லை, சரியா? அதனால் அவர் மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே அவன் போவான். திடீர்னு அந்த தாத்தாவுக்கு என்னாச்சுன்னா மீன் வரல அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மனோலின் அவங்களோட அந்த பையனோட பெற்றோர் என்ன பார்த்தீங்கன்னா வேறு படகிற்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, சரியா? அன்னைக்கு 85வது நாள். 85வது நாள் என்னாச்சுன்னா அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு, சரியா? மீன் பிடிக்க நைட்டு போகிறாரு. போய் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்தே இருக்காரு. உட்காந்ததும் என்னாச்சுன்னா அவர் உட்காந்தே இருக்கார். ஒரு மீன் கூட சிக்கலை, சரியா? திரும்பவும் அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தாரு, ஒரு மீன்ஸ் கூட சிக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா சிக்குது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அவரால் அதை இழுத்து கட்டவே முடியலை. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அங்காக்கையும் இங்காக்கையும் அந்த மீன் அந்த தூண்டில இழுத்துக்கிட்டே போகுது. அவர் என்ன தான் விடாமுயற்சி பண்ணியும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்காரு. என்னாச்சுன்னா அந்த மீன்கிட்ட கேட்குறாரு, என்னையும் நீ கடலுக்குள்ளே இழுக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீ எப்படியும் என்கிட்ட மேலே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா மேலே துள்ளி துள்ளி குதிக்குது. துள்ளி துள்ளி குதித்து அவரை இழுக்க பார்க்குது. ஆனால் அவர் இந்த முதியவர் என்ன பண்ணிட்டுறாருன்னா அந்த கயத்தை நல்லா இடுக்கு பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துடுறாரு. அந்த உட்காந்த அசதியில் அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா, அதனால பார்த்தீங்கன்னா அந்த நண்பகல் ஃபுல்லாகவே தூங்கிடுறாரு. உடனே என்னாச்சுன்னா மீனுக்கு சரட்டுன்னு துள்ள ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். உடனே அவர் என்ன தூக்கம் கலைஞ்சிருச்சு. தூக்கம் கலைஞ்சிச்சும் அவர் எழுந்துட்டார். எழுந்ததும் என்னாச்சுன்னா உன்னால் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படியும் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அந்த மீன் பக்கத்தில் வந்துடும். பக்கத்தில் வந்ததும் என்ன பண்ணுறாருன்னா அதை நல்லா இழுத்து போட்டு அவரோட வாழ்நாளை நல்லா போட்டு குத்திடுறாரு, சரியா? அவர் வச்சுருந்த ஈட்டினால குத்திடுறாரு. குத்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த போட்டோட சைடில் கட்டி வச்சிடுறாரு. ஸோ அந்த மீனை பார்த்ததும் என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் உள்ள சுறா மீன்லாம் அந்த திங்கிறதுக்காக வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னோட மீனை நீ பிடிச்ச கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை நீ திங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வர்ற எல்லா சுறா மீனையும் அவர் பாட்டில் விரட்டி விரட்டி விடுறாரு. அப்படி விரட்டி விரட்டி வரும்போது ஆனால் அப்படியும் இல்லாமல் மீன் எல்லாமே அந்த கட்டி வச்சிருந்த மீனை தின்னுடுச்சு. உடனே போட்டுக்கு கரைக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டில் என்ன இருக்குன்னா வெறும் எலும்பும் முள்ளும் மட்டும்தான் இருக்குது. உடனே அந்த தாத்தா வந்து என்ன ஆகிறாரு, ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. உடனே அந்த கதையெல்லாம் போய் அந்த பையன் சிறுவன்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி மீன் மாட்டுச்சு, ஆனால் மற்ற எல்லா சுறா மீனும் தின்னுடுச்சு, அதனால நான் கரையில் வரும்போது எலும்பு மட்டும் தான் இருக்குது அப்படின்னாரு. உடனே அவன் சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே, இனி உன்னை யாராலும் பழித்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. நான் இனி உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு என்ன பண்ணிடுறான் அந்த பையன் வந்து அந்த தாத்தா கூடயே போயிடுறான், சரியா? அந்த கதை வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தான் சொன்னேன்.
இந்த கதையை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன்ல, ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இல்லாமல் 6ஆம் வகுப்பில் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸில் எந்த இதிலெல்லாம் ஒன் வேர்டு விடும்னு நான் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.